மண்ணிலே, கல்லிலே, இரும்பிலே, செம்பில், பல உலோகங்களில் கலைச் சிற்பங்களை இறை வழிபாட்டுக்கான இறைவனை வடித்த நம் மூத்த முன்னோர்கள் விட்டுச் சென்ற சில எச்சங்களாக குறைந்த பகுதிகளிலேயே இந்த கையில் கலை வண்ணம் கண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களை செய்யக்கூடியவர்கள் தற்போது இருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் ஆலாந்துறைக்கு அருகே இருக்கக்கூடிய நாதேகவுண்டன்புதூரில் வசித்து வந்த பெருமாள் செட்டியார் உடைய பேரன் என் பள்ளி தோழன் கோபாலன் அவருடைய இப்போது இருக்கக்கூடிய பெரியவர்கள் உதவியுடன் ஈசா யோகா மையம் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முனீஸ்வரன் 2 குதிரைகள் அவனுடைய கைவண்ணத்திலே உருவாக்கப்பட்டு இன்று பிரஸ்டை செய்ய எடுத்து செல்லக்கூடிய நேரத்திற்கு முன்ன என்னை அழைத்து இதை படம் பிடித்து உங்கள் மயிலிறகு யூடியூப் சேனலில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் என்னையும் பயணிக்க செய்ய பணித்ததன் காரணமாக நான் தம்பியை அருகிலே நிறுத்தி கோபாலனுடைய கைவண்ணத்தில் உருவான என் ஆருயிர் சகோதரன் அவனுடைய கைவண்ணத்தில் உருவான இந்த முனீஸ்வரருடைய சிலையும் இது மண்ணால் செய்யப்பட்டு எந்த விதமான ரசாயன கலவையும் பூசப்படாமல் மண்ணால் செய்யப்பட்ட முனீஸ்வரர் சிலையும் 2 குதிரைகளும் இது இவர்களுடைய பூர்வீக சிற்பக்கலைக்கு கைவண்ணத்துக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இது அழியாமல் பாதுகாக்க வேண்டியது அனைவரும் கடமை. இதை செவ்வனே செய்ய வேண்டும் என்பது எங்களை போன்றோர் இதை கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியதும் எங்கள் கடமை என்று